வளர்ச்சிங்கிற பேர்ல கடைசியில அடுத்த தலைமுறையே இல்லாம பண்ணிடுவாங்க போல. அப்படிதான் நம்ம எல்லாரையுமே பதற வச்சிருக்கு. இந்த நெய்வேலின்ற இடத்த சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்படுறப்போ. இதுல அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்எல்சி கார்ப்பரேஷன்லேருந்து எடுக்கிற லிக்னைட் மூலமா தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மின்சாரம் வழங்கப்படுது. சரி, இந்த மின்சாரம் வழங்கப்படுறது நல்லது தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இங்க தான் நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. இங்க நடக்கிற மைனிங் மூலமா இது சுற்றுவட்டார பகுதிகள்ல நெறைய பாதிப்புகள் நிகழுது. கிட்னி போய் டயாலிஸுங்கிறான் உடனே. கிட்னி சுருங்கிச்சு, டயாலிஸ் பண்ணாதான் பழப்பண்ணதான். அப்புறம் டயாலிஸ் பண்ணிவிட்டாங்க. பண்ணி ஒரு வருஷத்துலேயே அப்புறம் கை கால் அடிச்சிச்சுன்னா தெரியல. அடிக்கடி நீர் போயிட்டு இருக்கு, தூங்க முடியாது, படுக்க முடியாது. எனக்கு கிட்னி ப்ராப்ளம், மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே போல் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் 50 வயசுலேருந்து கிட்னி ப்ராப்ளம். அவங்க 60 வயசுல இறந்துட்டாங்க. 5 இயர்ஸாவே வந்து டயாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். வீக்லி 2 டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டாக 1.5 month முன்னாடி இறந்துட்டாரு. வச்சியே சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். 1 monthக்கு 2 டைமாவது பெட்ல இருப்போம். ரீசிங்காக வச்சு பார்ப்பாங்க, வச்சுட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. இதுல இருந்து நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை எப்படி நான் வாழ வைக்கிறது? ஒரு பையனா இருக்கிறான். என்னைக்கு வேட்டு போட்டாங்களோ அன்னைக்கு இது வேற ஆணுது. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு வீடு. இந்த தரெல்லாம் அப்படியே ஆட அப்படியே பேத்துக்கிட்டு வருது. எல்லார் வீடுமே அப்படிதான் இருக்கு. என்னதான் அவங்க வந்து இந்த லிமிட் வரைக்கும் தான் நாங்க எடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இத கவர் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலுமே, இதோட பாதிப்பு அந்த லிமிட்டெல்லாம் தாண்டி தான் போயிருக்கு அப்படின்றது தான் உண்மை. என்ன மாதிரினா, இப்போ அங்க இருக்க அந்த சுத்துவட்டார பகுதியில இருக்க மண்ண வந்து ஆராய்ச்சி பண்றப்போ, செலனியம், மெர்க்குரி அப்படின்ற டாக்ஸிக்கான மினரல்ஸ் அதுல கலந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. மைன்ஸ் மண் எடுக்கிறதுக்காக, மண்ணை லூஸ் பண்றதுக்காக நிறைய சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை பயன்படுத்துறோம். பக்கத்துல வீடு செவரெல்லாம் வீரல் விடுது. 50 வருஷமா வெடி போட்டு இருக்காது. என்ன ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியல. என்எல்சி தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது சிபிஐ இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. கடல் நீர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய பேரழிவு இருக்கு. மாதிரியான ஒரு நிறுவனத்துக்கு, இந்த மாதிரி மைனிங் நிறுவனத்துக்கு ஒப்புதல் வழங்குறதுக்கு முன்னாடி அங்க அது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு கண்டிப்பா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட் குடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து நம்பி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம குடுக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க.